ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஃபோக்கஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணும், அதோடு சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நேற்று உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கால் பண்ணியிருக்காரு, நீங்கள் அந்த காலை அட்டன் பண்ணல. இது நடந்தது நேற்று. ஓகே, இன்றைக்கி 2 ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு, நேற்று உனக்கு கால் பண்ணியிருந்தேன், நீ என் காலை பிக் பண்ணல அப்படின்னு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, நீ எனக்கு கால் பண்ணப்போ நான் என் புது காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் நேற்று காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கால் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்குவோம். அவர் கால் வந்தது 1:30க்குன்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த டிரைவிங் ஆக்டிவிட்டி 1 to 2 hours வரைக்கும் கண்டினியூ ஆகியிருந்திருக்கு. அவர் எக்ஸாக்டாக 1:30க்கு கால் பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஒரு ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதை தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். கொஞ்சம் மாற்றி சொல்லணுன்னா, ஒரு ஆக்டிவிட்டி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சிம்பிள் ஈவெண்ட் இன்ட்ரப்ட் பண்ணுது இல்லையா, அதை கூட நம்ம சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லிக்கலாம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான், நம்ம எப்படி புரிகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ வாஸ் டிரைவிங் மை நியூ கார் வென் யூ கால் மீ. இந்த சென்டென்ஸில் ஐ வாஸ் டிரைவிங் அப்படின்றது கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி, வென் யூ கால்டு மீ, நீ கால் பண்ண போது அப்படின்னு சொல்கிறது ஒரு சிம்பிள் ஈவெண்ட். இது ரெண்டுமே நடந்து முடிஞ்ச நிகழ்வு அப்படின்றதுனால இதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் நடந்து கொண்டிருந்த நிகழ்வை பற்றி பேசுகிறது தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அந்த பர்டிகுலர் டைம் அப்படின்றது டைமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஈவெண்ட்டாக இருக்கலாம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். இந்த ஹெல்பிங் வேர்பில் வாஸோ அல்லது வேரோ இருக்கும். இந்த வாஸ் ஆர் வேர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றா போல் மாறும். சப்ஜெக்ட் ஐ, ஹீ, ஷீ, இட்டாக இருந்துச்சு அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணணும். இதுவே சப்ஜெக்ட் யூ, வி, தேயாக இருந்துச்சு அப்படின்னா வேர் யூஸ் பண்ணணும். இந்த ஹெல்பிங் வேர்புக்கு அப்புறம் மெயின் வேர்ப் இருக்கும். அந்த மெயின் வேர்போடு சேர்ந்து ஐஎன்ஜி ஆட் ஆகி இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு மீனிங். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் வாட்சிங் டிவி வென் ஷீ கால் மீ. அவள் கால் பண்ணப்போ நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தே வேர் பிளேயிங் இன் த கிரவுண்ட் வென் இட் ரெயின்டு. மழை பெய்த போது அவர்கள் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருந்தார்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் வாஸ் ஆர் வேர் இருக்கும். சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தா போல் இந்த வாஸ் வேர் இருக்கும். அதுக்கப்புறம் நாட் அப்படின்ற வேர்டு இருக்கும். இந்த நாட் தான் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் தென் மெயின் வேர்ப் இருக்கும். அந்த மெயின் வேர்போடு சேர்ந்து ஐஎன்ஜி ஆட் ஆகி இருக்கும். இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸோட பேட்டர்ன். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹீ வாஸ் நாட் பிளேயிங் எஸ்டர்டே. அவன் நேற்று விளையாடி கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தே வேர் நாட் டாக்கிங் இன் த கிளாஸ் ரூம். அவர்கள் வகுப்பறையில் பேசிக்கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டையும் ஹெல்பிங் வேர்பையும் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போது ஃபஸ்ட்டு வாஸ் ஆர் வேர் இருக்கணும், அண்ட் தென் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப், அதோட ஐஎன்ஜி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தென் கொஸ்டின் மார்க் போட்டோம் அப்படின்னா அதுதான் கொஸ்டின் சென்டென்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேற்று உனக்கு கால் பண்ணேன், என் ஃபோன் அட்டன் பண்ணல, தூங்கிக்கிட்டு இருந்தியா? இதில் தூங்கிக்கிட்டு இருந்தியா இதுதான் கொஸ்டின். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வேர் யூ ஸ்லீப்பிங். இதுவே
வேர் யூ ஸ்லீப்பிங் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறத வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இதில் WH வேர்டு ஆட் ஆகியிருக்கு. இதுவே நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரின்ட் யூ வாட்சிங் டிவி, நீ டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லையா, இதுதான் நெகட்டிவ் கொஸ்டின். இதில் ஹெல்பிங் வேர்புக்கு அப்புறம் ஜஸ்ட் நாட் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணிக்கணும், மற்றதெல்லாம் சேம் தான். நெக்ஸ்ட், இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், பாஸ்டில் நடந்த ஒரு ஆக்ஷன் பட் அது டக்குன்னு முடியாமல் கொஞ்ச நேரத்துக்கு ப்ரொலாங் ஆகி இருந்த ஆக்ஷனை பற்றி பேசும்போது இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். தமிழில் சொல்லணுன்னா, இப்போ கதவை தட்டுறோம். கதவை தட்டுறது டக்குன்னு ஒரு முடிகிற இன்சிடெண்ட்டு. இதுவே படிச்சுக்கிட்டு இருக்கிறது, சமைச்சிக்கிட்டு இருக்கிறது, விளையாடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அது ப்ரொலாங் ஆகும், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நடந்து முடியும். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கண்டினியூ ஆகுது இல்லையா, அந்த சிச்சுவேஷனுக்கு தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். We were playing cricket in the ground at 5 PM yesterday. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு நாங்கள் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், We were having lunch at 3 PM yesterday. நேற்று 3 மணிக்கு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஆக்ஷன் நடக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். While he was playing football, his leg broke. மீனிங், அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்த போது அவன் கால் உடைந்தது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I was running in the ground when my class teacher called me. மீனிங், என் கிளாஸ் டீச்சர் கூப்பிட்ட போது நான் கிரவுண்டில் ஓடிக்கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், மோர் தென் 2 கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ் பாஸ்டில் நடந்ததை சொல்லணுன்னா இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், The students were looking outside while the teacher was teaching a lesson. ஆசிரியை பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த போது மாணவர்கள் வெளியே பார்த்து கொண்டிருந்தார்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், While I was reading the book, I was drinking coffee. மீனிங், நான் புக் வாசித்து கொண்டிருக்கும் போது காஃபி குடித்து கொண்டு இருந்தேன். த லாஸ்ட் சிச்சுவேஷன், பாஸ்டில் நடந்த ஒரு ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷனை சொல்லணும் அப்படின்னா இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். When I entered the classroom, the class teacher was teaching and the students were listening carefully. மீனிங், நான் வகுப்பறையில் நுழைந்தபோது ஆசிரியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள், மாணவர்கள் கவனமாக கவனித்து கொண்டிருந்தார்கள். இந்த சென்டென்ஸில் ஆசிரியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் மாணவர்கள் கவனித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றதையும் நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா அண்ட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி இப்படி 2 சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், When I came out, it was raining and children were eating ice cream. இதோட மீனிங், நான் வெளியே வந்தபோது மழை பெய்து கொண்டிருந்தது மற்றும் குழந்தைகள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இங்கேயும் 2 சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருந்தது, அண்ட்ன்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸும் பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். சில்ட்ரன் வேர் ஈட்டிங் ஐஸ்கிரீம், சிறுவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். மோஸ்ட்டாக எல்லா சிச்சுவேஷன்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். இந்த சிச்சுவேஷனுக்கெலாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.